25வது கேள்வி, இத்தாக்கத்துக்கு பலேடியம் ஊக்கிய போடும்போது தாக்க வீதம் அதிகரிக்குதாம். இதை பற்றிய சில கூற்றுகளை தாரான், அதில் எது சரியானதுன்னு கேட்குறேன். முதலாவது, பலேடியம் தூள் தாக்கத்தின் ஏவச்சக்தியை குறைக்குதுன்ற பில ஊக்கி நேரடியாக ஏவச்சக்தியை குறைக்காது, அது தாக்கப்பொறிமுறையை மாற்றும். தாக்கப்பொறிமுறை ஏவச்சக்தி குறைந்த படிமுறையினூடாக தாக்கத்தை வழிநடத்தி ஏவச்சக்தி குறைந்து தாக்க வீதம் அதிகரிக்கும். நேரடியாக குறைக்குது என்பது பில. இரண்டாவது கூற்று, தாக்க சக்தியை வழங்குது என்று சொல்கிறான் பலேடியம். ஒரு பொழுதும் சக்தியை வழங்க, அதாவது புறத்துறிஞ்சல் செயற்பாட்டை ஏற்படுத்தி மேற்பரப்பை கூட்டி மோதுகைகள்ற சாரநிலை மோதல்ற பின்னத்தை அதிகரிக்கும். ஆகவே இதுவும் பல. மூன்றாவது, பலேடியம் செறிவை விளைபொருளின் செறிவை கூட்டுதுன்னு சொல்கிறான். தாக்கியின்டையோ விளைவிண்டையோ நிகர செறிவு மாற்றத்தை, விளைவின் அளவு மாற்றத்தை ஊக்கி ஒரு பொழுதும் ஏற்படுத்தாது. நான்காவது, பலேடியம் விளைபொருளின் செறிவை குறைச்சு வெளிச்சத்தின் தத்துவப்படி முன்னோக்கி நகர்த்துது, அப்படி தான் தாக்க வீதம் கூடுதுன்றான். அதுவும் பல. ஐந்தாவது கூற்று சரியாக விளங்கப்படுத்துது, பொறிமுறையை மாற்றுது, ஏவச்சக்தி குறைந்த பாடையினூடாக தாக்கத்தை வழிநடத்தி தாக்கிய அது என்ன செய்யுது, தாக்க வீதத்தை அது கூட்டுது. ஆகவே அந்த கூற்று ஐந்தாவது சரி.